ஆனந்தராகம் சீரியலை விட்டு நடிகை ஸ்வேதா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இப்ப அவங்களே சில விஷயங்களை ரொம்பவே இமோஷனலா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில நான் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க ஆனந்தராகம் சீரியல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல அழகு சுந்தரம் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் அழகப்பன் அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிலையில இப்போ திடீர்னு அபி கேரக்டர் நடிச்சிட்டு வந்த நடிகை ஸ்வேதா அவர்கள் சீரியலை விட்டு இப்போ விலகிட்டதா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்த சீரியல்ல மெயின் வில்லியா நடிச்ச கிரிஜாவும் சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. இப்போ ஸ்வேதாவும் விலகிறது ஆனந்தராகம் சீரியல் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏற்கனவே சீரியல்ல கதிருக்கு அபியை கல்யாணம் பண்ணி வச்சது பல ரசிகர்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ அபி வேற விலகுனது இன்னும் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இந்த நிலையில இப்போ அபி ஏன் விலகுனாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கும் போது அதை பத்தி இப்போ நடிகை ஸ்வேதா அவர்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆனந்தராகம் சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஒரு விஜேவா இருந்த என்ன இன்னைக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆகிற அளவுக்கு இந்த அபி கேரக்டர் கொண்டு போயிருக்கு. இந்த சீரியல்ல நான் பேச முடியாம ஊமையா நடிச்சு உங்க எல்லாரோட மனசுலயும் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கும் போது ஆனந்தராகம் சீரியலை விட்டு விலக சில பர்சனல் ப்ராப்ளம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சில விஷயத்தை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனாலதான் இப்போ சீரியலை விட்டு விலகுறேன். அது மட்டும் இல்லாம இப்போ கதைக்களம் முன்ன மாதிரி இல்லாம நிறைய விஷயங்களை மாத்திட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி கதை செட் ஆகல. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மேலும் கூடிய சீக்கிரமே வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்வேதா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.